வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது நம்மிடத்தில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக ஆங்கர் ஆஷிக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கல்லூரி 2018 ஆரம்பித்த காலத்திலிருந்து நமக்கு பின்புலமாக இருந்து நம்முடைய கல்லூரியை எல்லா இடங்களிலேயும் நம்முடைய கல்லூரியுடைய குட்வில்லை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்முடைய கல்லூரியுடைய மிக பாசமிகு நண்பர் தான் ஆங்கர் ஆஷிக் அவர்கள். இந்த நேரத்தில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்டா, இவ்வளோ நேரம் தன்னம்பிக்கையை பற்றி நியமத் ஃபைசல் அத்தாய் அவர்கள் அவ்வளோ அழகாக பேசினாங்க. அந்த ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி உண்டான ஒரு நபர் தான் ஆங்கர் ஆஷிக் அவர்கள். சின்ன வயசுலேயே இருக்கும்போது அவங்களுடைய தாயாரும் ஒஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு தந்தை மட்டும்தான். அதுக்கு பிறகு ஒரு சமீப வருடத்தில் தான் அவங்க தந்தையும் ஒஃபாத் ஆனாங்க. எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஒரு பெரிய உந்துதலும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய தன்னம்பிக்கையால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வந்துட்டுருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஐபிஎஸ் அதிகாரிகள், எஸ்பி போன்றவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய விழாக்கள்லையே அவர் தொகுத்து வழங்குற அளவுக்கு, அது மாதிரி அமைச்சர்களுடைய விழாக்களில் தொகுத்து வழங்குற அளவுக்கு இன்றைக்கி அவர் உயர்ந்திருக்கிறாரு. இதுக்கு காரணம் ஒன்று தான், தொடர்ந்து தன்னம்பிக்கையோட எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா நிலைகளிலேயும் நம்மளே முன்னிறுத்திக்கிறதுக்கு கூச்சப்படுற இடங்கள்லாம் கூட நம்முடைய கல்லூரியை பற்றியும் என்னை பற்றியும் உயர்வாக பேசி அந்த இடத்துல என்னை முன்னிலைப்படுத்தி ஒரு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்முடைய ஆங்கர் ஆஷிக் அவர்கள். அவர்களுடைய மிக உற்ற நண்பர் தான் நம்முடைய டாக்டர் அவர்கள். எனவே ஆங்கர் ஆஷிக் அவர்கள் தற்போது வரவேற்புரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை, பொதுவாகவே இந்த சண்டே இந்த சண்டே அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபண்டேவாக மாற்றுறதுக்கு தான் எல்லாம் பிளான் பண்ணுவோம். சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஏன்னா எப்போயுமே திங்கக்கிழமை தான் ஃப்ளாக் ஹோஸ்டிங் வச்சுருப்பாங்க. நீங்களாம் சண்டே வச்சுருக்காங்க அப்படின்னு ஷாக்காகிடுச்சு எனக்கே. சரி, வந்து பார்த்தா தான் என்ன எப்போயுமே மேலே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கு கீழே அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை மாணவர்கள் 4 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இங்கே அழகாக என்னை இன்வைட் பண்ண தாரிக் உஸ்தாத் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள். ஒரு பெரிய கைத்தில் அழகாக அவங்க சார்பாக அடுத்தபடியாக இப்போ தான் தம்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன சிக்கலாம் முடிச்சிருன்னு அர்த்தம். அடுத்து நம்ம அப்பாஸ் அண்ணன் தமுமுக மாவட்ட செயலாளர் ஒரு முறையில் எனக்கு மச்சேன் அக்காவை தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. ஆனாலும் இன்றைக்கி பல்வேறு சேவைகள், இரத்த தானம் ஆகட்டும், கொரோனா டைமில் இங்கே தான் பக்கத்தில் ஒரு கபர்ஸ்தானம் இருக்குது, இங்கே இந்த சைடு கொரோனா டைமில் அந்த பாடி அடக்கம் பண்ணாத நேரத்தில் கூட பிபி கிட்ட போட்டு அடக்கம் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய ரத்தமாகட்டும் சேவைகளாகட்டும் தொடர்ந்து எல்லாம் செஞ்சுருக்கக்கூடிய அருமையானன். அதை தாண்டி அவர் செஞ்ச சேவைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக மினிஸ்டர் கையால் விருதே வாங்கியிருக்காரு. அது ஒரு பெருமையான விஷயம். இதை நான் இப்படியாவது ஒரு மேடையில் நான் சொல்லிடணும்னு கன்வே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மேடை அது கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், கூட இருக்கிறவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். எங்கேயோ யாருக்கோ தெரிகிறவங்கள ஹானர் பண்ணுவோம். கூட ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டே இருப்பான், அவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவன் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கையில் இருக்கிறது கல்லுன்னு தெரியாது, தூக்கி போட்டப்போ தான் தெரியும் அது கல் கிடையாது, வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே கூட இருக்கிறவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பிரின்ஸிபால் எப்போ பார்த்தா புல்லட்டில் பறந்துக்கிட்டே இருப்பார். சார் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய ஆனால் அவர் எப்பவுமே புல்லட்டில் பறந்துக்கிட்டே இருப்பார். அடுத்து முஸ்தாக் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு தூரம் அழுதுகிட்டு இருந்தான். கரெக்டாக அவன் தான் அழுதுகிட்டு இருந்தான். வீட்டுக்கு போகணுன்னு சொன்னான். அப்போ பார்த்தேன், பரவாயில்ல, எனக்கு சிரிச்ச மூத்தராக இருக்க மாதிரி ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அங்கங்கே பார்ப்பேன், எம்எஸ்டி கடையில் அவர் இப்போ கடை வச்சுட்டாலும் கொஞ்சம் எங்கேயும் வரதில்லை. இல்லை, ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும் கண்டிப்பாக. தவறான விஷயம் செய்யாமல் நல்ல விஷயத்துக்காக போகிறது ஒரு பெரிய விஷயம். சில பேர் நடந்தே போவீங்க, அதையும் பார்த்துருக்கேன். நம்ம முஸ்தாக்லாம் இங்கேருந்து போவார் அங்கே வரைக்கும், வாங்க வண்டியில் இருக்குன்னா வரவே மாட்டார். ஏன்னு கேட்டால் அப்போயாவது வாக்கிங் போய் உடம்பை குறைக்கிறேனே அப்படின்பார். பரவாயில்ல, ஒரு சந்தோஷம். அங்கிட்டு போய் பார்த்தா தெரியும் 2 வடையை தின்னுக்கிட்டு இருப்பார். இப்போயே உடம்பை குறைக்கிறேன் நீங்கள்? இல்லைண்ணே, வாக்கிங் போயிட்டுருக்கேன். எதுக்கு வாக்கிங் போகிறேன்? டெய்லி 2 வடை சப்பருக்காகவே வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள். ஃப்ரெண்டு அப்சல், இன்றைக்கி அவன் தான் கெஸ்ட். உண்மை ஃபஸ்ட்டு அவனை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நம்ம சுப்ரீம் ஃபவுண்டர் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், கம்பம் பிரான்ச்சஸ் ஆகட்டும், பிரின்ஸிபல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காரணம் ஏன் அப்படின்னா, நான் எப்போயுமே சொல்லுவேன், என் கூட இருக்கிறவங்க வளர்ந்தா நான் வளர்ந்த மாதிரி, என் கூட இருக்கிறவங்க ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி. எனக்கு மட்டும் இப்போ இல்லை, கேட்குற துவாவில் இது ஒரு துவா. இன்றைக்காவது ஒரு பெரிய ஆளாக நான் வந்துட்டேன் அப்படின்னா,
2 விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்துறாத. ஒன்று தலகணம், ஒன்று நான் தான்ன்றது ஒரு அகம்பாவம். இது 2 மட்டும் எனக்கு இருக்கவே கூடாது. இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு நினைப்பேன். அந்த வேலை சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ஒன்றாவே கிரிக்கெட் விளையாடிருக்கோம், ஒன்றாவே சுற்றிருக்கோம், ஒன்றாவே அடி வாங்கியிருக்கோம், ஒன்றா சண்டை போட்டிருக்கோம். இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டா நினைக்கும் போது, மெரிட்டில் படித்து டாக்டர் ஆகிட்டா நினைக்கும் போது ரொம்ப, அவங்க அண்ணனும் டாக்டர், அண்ணனோட ஒய்ஃபும் டாக்டர், இவருக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபும் டாக்டர் தான், அது சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரமாக நினைக்கும் போது இன்னொரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த அழகான காலை வணக்கத்தில் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாச்சும் மோட்டிவேஷன் ஒருத்தர் திருக்குறள் சொல்லிட்டாரு. அதில் ஒரு 100ல் ஒரு 15 மார்க் அவுட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அடுத்து ஒருத்தவர் இங்கிலீஷில் பேசினார், அதில் 50க்கு 50 போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 35 கடைசியாக தம்பியை ஒருத்தன் பேசினேன். அதில் 3 பாயிண்ட் நான் பேசலான்னு வச்சு அதை அவன் பேசிட்டேன். அப்போ 100க்கு 100 அவுட் ஆகி போச்சு. நீ என்ன பேசுன்னு தெரில, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். எதுக்கு? நீங்களாம் கையை தட்டுவீங்க அப்படின்னு நம்பிக்கை. நான் பேசும்போது உங்களுக்கு சிரமமே இருக்காது. எந்த இடத்துல கை தட்டுன்றதை நானே சொல்லிடுவேன். அதில் ஸ்பெஷலாக இருக்கலாம். அதே மாதிரி கையை தட்டலைனா கூட பரவாயில்ல, கை தட்டுறனை பார்த்து கெடுத்து விட்டுறாங்க. ஏதாவது சொல்ல வருவோம், அவன் இப்போ கையை கொண்டு வருவேன். ஆமாம், அப்துல் கலாம் இவர் சொன்னார், கையை அப்படியே கீழே வச்சுருவேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ படிக்கிற ஒரு விஷயம், நான் உண்மையாக அத்தாய் காலேஜை பற்றி, நம்ம சுப்ரீம் ஃபவுண்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை பார்த்துருக்கேன். அது ஹஸ்ரத் மூலியமாக தான் வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் ஆலா உஸ்தாத் வந்தார். என் நேரத்துக்கு 2 பேர்த்தையும் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்தான். அவ்வளோ பெரிய ஆலிம், பல ஆலிமை உருவாக்குனவர். ஒரு பேங்க்கில் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியலேன்னு ஒரு சங்கடப்பட்டு ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் இந்த அத்தாய் காலேஜ். இவ்வளோ ஒரு மறுமைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆலிமாக இருக்கும். ஆனால் இவ்வுலகில் வந்து ஒரு 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 ஃபார்ம் நம்மளுக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டதான் இந்த ஆரம்பித்தது இந்த அத்தாய் காலேஜ். இன்றைக்கி சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ ஆலிமை எங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வேத்தலாம். ஏன்னா எப்போயுமே அதுதான் நான் எல்லாமே கேட்பாங்க, ஏன் வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போகிறீங்க, அது எப்படி பேசுகிறீங்க, எங்கே நான் சத்தியமாக சொன்னால் நான் ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் வீக் ஸ்டூடெண்ட்டு. படிப்பில் அந்தளவுக்கு நான் வாங்கினதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஓடுவோம். அப்போல்லாம் நான் 90 கிட்ஸ்னால ஒரு டப்பா தருவாங்க, எல்லாம் ஒரு தட்டு தருவாங்க, இதை கொடுத்து எங்களை ஏமாற்றிடுவாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது என் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னா, கம்பத்தில் பஸ் ஏறினா தேனி வரைக்கும் நான் திக்கர் எடுத்துகிட்டு போவேன். அது என் கூட எனக்கு தெரியும். எனக்கு நான் மதர்சா ஆசாம்னு சொல்லிட்டு ஆர்காட் நவாபோட ஸ்கூல் எங்கள் எல்ஏசி பக்கத்தில் சென்னையில், அங்கே அவர் சொல்லி கொடுத்த திக்கர்லாம் சில விஷயம் நான் இருக்கும். கம்பத்துலேருந்து போனால் அங்கே வரைக்கும் போவேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த ப்ரோக்ராம் எனக்கான ப்ரோக்ராமாக இருக்காது. அங்கே வர விஐபி எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே நான் தான் விஐபியாக இருப்பேன். எனக்கு தான் முக்கியத்துவமாக கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இறைவனோட ஒரு நாட்டம் தான். இது எப்போயுமே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்படல, இறைவன் நினச்சி பார்க்கணும். கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் இப்படி இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ ஏன் ஒன்றும் வரல, ஏன் ஒன்றும் ஓடலை, எப்போ அந்த லெவலுக்கு வளர போகிறோம் அப்போல்லாம் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். கைகால் இப்போ வரைக்கும் நான் ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னா, கைகால் சுகத்தோடு இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திச்சதில்லை, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் ஆனதில்லை. இதை விட நம்மளுக்கு பெரும்பாக்கியம் என்ன வேணும்? லட்சக்கணக்கில் நான் சம்பாரிச்சா கூட ஒரு 4 நாள் ஒரு சின்ன மைனர் ஃப்ராக்சர் இன்ஜுரிஸ் இல்லை பெரிய வைரல் ஃபீவர் வந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும்? 75,000 1,00,000 கொடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவன் அந்தளவுக்கு வைக்கல அப்படின்னா, இறைவன் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு படைச்சதுக்கே ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லணும். என்றைக்காவது சொல்லவே மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, நன்றி செலுத்த தான் இறைவன் வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே நினைங்க. அடுத்த விஷயம், உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா, இந்த மதரசாவில் உங்களுக்கு என்னென்னா 107வது வாரம்னு சொன்னாங்க. 107வது ஃப்ளாக் ஹோஸ்டிங்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு முன்னாடி 106 பேர்த்த பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வழக்கமாக 7 மணிக்கு வர சொல்லிவிட்டு என்ன செய்கிறதே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, இப்போ அப்பா சொன்ன கூட சொன்னார், 1/4 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 மணி நேரம் கழிச்சு சென்னை போகும் பேசி இந்த வெயிலில் உட்காந்து அவங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர், அடுத்து என்ன பண்ணுவாங்க. இப்போ கெஸ்ட்டு பேசுகிறது தான் என்ன பேச போகிறாங்க, மற்ற எல்லாமே தெரியும். இதுதான் பேசுவாங்க, இதே நடக்க போகுது, வழக்கமாக இருந்தேன் எல்லாம் தெரியும். இன்னும் முக்கியமான விஐபி கெஸ்ட்டுன்னா அங்கேருந்து கூட்டு வருவீங்க. இதே நடக்கிற விஷயம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்றைக்கி இந்தளவுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த 107வது ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இங்கே வேலை இருக்குது, வந்தவங்களுக்கும் வேலை இருக்குது, உங்களுக்கு அதை விட வேலை இருக்குது. கரெக்டாக? எதுக்கு வேலை இருக்குது? இத்தனை ஒரு பேச்சு கேட்டு சலிக்கணுமே,
என்ன சொல்கிறாங்களே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதே இடத்துல நாங்கள்லாம் உட்காரும் போது இண்டிபெண்டன்ஸ் டேயில் உட்காருவோம். காந்தி சொன்னார், காந்தி தான் சொன்னார். காந்தி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? காந்தி தான் நம்மளை பார்த்து கூறுகிறார். கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்ன்றது யாரும் தெரியாது. எப்படா முட்டாய் கொடுப்பாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்ற மாதிரி தான் போவோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்கூல் டேஸ்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். என்றைக்காவது போகும்போது பஸ்ஸில் அப்படி கிராஸ் ஆகும்போது நம்ம ஸ்கூலாம் பார்த்து ஸ்கூல் லைஃப்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு எப்போவுமே சொல்கிறேன். இந்த மூமெண்ட் நீங்கள் எல்லாம் லைஃப்பில் என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். முதல்ல சொல்லுவாங்களே, இப்போ போன மாதம் தானேப்பா பார்த்தேன், இந்த மாதம் பாவம் தவறிட்டார். போன வாரம் தான் பார்த்தேன், இந்த இப்போ இறந்துட்டார். இப்போ அப்படி சொல்ல முடியுதா? மதியானம் பார்த்தேன், இப்போ இறந்துட்டார். ஏன்னா இறப்புன்றது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இருக்கும்போதே நம்மளோட பெஸ்ட் என்னன்றது நம்ம நல்லா அழகாக ப்ரூஃப் பண்ணிக்கணும். அந்த வகையில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், சமூக சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். இப்போ கூட போதை ஒழிப்பு மாநாடு, மதுன்னு பேர் வச்சது காரணமே எதுக்காக வச்சுருக்கீங்க பேர் வச்சாங்க அப்படின்னா, மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடியினால்தான் அதுக்கு பேரே மதுன்னு வச்சாங்களாம். அதுக்காக தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மது அரைக்கும் போது எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அடித்து முடிச்சோடனே துன்பத்தில் இருப்பாங்க. ஒன்று லிவர் ஃபெயிலாக இருக்கும், இல்லை அவன் குடிச்சு போட்டு அவன் முகத்துக்கு அவனே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வளர தலைமுறைகள் இன்றைக்கி நிறையா பேர் 2 விஷயம் ஃபோனில் ஒன்று நம்ம கான்சன்ட்ரேட் அதிகமாக நம்ம போய்கிட்டே இருப்போம். அதனால தான் எனக்குலாம் ஃபோன் யூஸ் பண்ணவே பிடிக்காது அவ்வளோவா. இப்போயே கடந்த குட் மார்னிங் மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு மேக்ஸிமம் ஃபோன் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் போஸ்ட்டு போடுவேன், வருவேன், அதோட அவ்வளோதான். இந்த ரிப்ளை இப்போ ஃபோன் நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட் கான்டாக்ட் நல்லா வச்சுக்கோங்க. மனிதர்கள் கூட நல்ல ஒரு ஸ்டேட் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன் எங்கேயோ இப்போ நான் அவரெல்லாம் இங்கிலீஷில் பேசும்போது யாரோ சொன்னதெல்லாம் மோட்டிவேஷனாக பேசினார். இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நபர் வாழ்க்கையை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே கம்பத்தில் லோக்கல் சேனலோட கெரியர் ஆரம்பித்தேன். இப்போ அவர் சொன்ன எல்லாமே லைஃப்பில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, கேமரா எனக்கு இப்படி இருக்கும், தைரியம் கேமரா ஃபியர் இருக்காது, ஆனால் ஒரு பயம் இருக்கும். எப்படி பேசணும் அந்த பேச்சு தன்மை என்கிட்ட இருக்காது, ஆனால் பயப்பட மாட்டேன். இதை பேசும்போது கரெக்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா பேசுகிறேன் நீ, என்ன போய் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையிலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வருவாங்க. அந்த பையனுக்கு 4500 சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருவாங்க. அப்போல்லாம் எனக்கு 2 மாதத்துக்கு சேர்த்தே 15000 அவன் ஒரு நாள் வந்தால் 4500. என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கே அப்போல்லாம் பார்ப்போம். நடிகர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார். நம்ம பார்க்குற முன்னாடி நடிகர் கூடலாம் ஃபோட்டோ வச்சுருந்தேன். அவரு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆஹா அண்ணே வாங்கினா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாண்ணே, ஏன்னா நம்ம இன்றைக்கி நடிகர் பார்க்க போனோம், இவர் தான் எனக்கு பெரிய செலிபிரிட்டி மாதிரி தெரிவார். மண்டையெல்லாம் கொட்டுவாங்க. அவெல்லாம் என்ன பேசுகிறேன், அவெல்லாம் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா, என்ன பேசுன்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் கொட்டுவாங்க. இன்றைக்கி கால சூழ்நிலைகள் இந்த ஃபீல்டில் அவர் ஒரு கேட்டகரி, நம்ம ஒரு கேட்டகரி இன்றைக்கி நல்லாவே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவமானங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. நான் எப்போயுமே பெரிய இடத்துல எனக்கு பிடிச்ச வாசகமே இது ஒன்று தான். எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ அதே இடத்தில் அல்லாஹ் உன்னை அங்கீகாரப்படுத்தப்படுவான். இது எனக்கு லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனு ஒரு டைம்லாம் என்னை பேசவே விடலை. அதே ஃபங்க்ஷனில் அடுத்து ஃபோன் பண்ணி எனக்கு பேமெண்ட்டு கொடுத்து எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பார்த்து எனக்கு போகிற எல்லா செலவையும் பார்த்து ஒரு மணி நேரம் பசங்களுக்காக பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் யாரும் ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இந்த உலகம் கேட்கவே கேட்காது. அடுத்த விஷயம் நான் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எப்போயுமே உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. இல்லை நல்லா தண்ணி குடிக்கலையா கண்டிப்பாக வயிறு வலி வரும். நல்லா தண்ணி குடிக்கலையா டிப்ரெஷன் வரும். தூக்கம் இல்லையா ரொம்ப டைனஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் தான். அது ரொம்ப வைங்க. போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நீங்கள் போன விஷயம் நல்ல விஷயம். ஏன்னா உங்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணுற ஒரு சக்ஸஸ். இப்போ கூட அசல் சொன்னார், போயிட்டே இருந்தாங்க, நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே போனேன். அவரை நினச்சி உங்களுக்கு பயம் இருக்கும். டக்குன்னு போகிறீங்களா, இல்லை நீங்கள் போகும்போது டக்குன்னு கார் வந்துருச்சா, இல்லை போகும்போது திரும்பவும் டக்குன்னு அங்கிட்டு நீங்கள் ஏதாவது எஸ்கேப் ஆகிறீங்களா, எல்லாத்தையும் பார்த்து அவர் கைட் பண்ணி கொண்டு போனோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சார். பயத்துலேயே நான் செஞ்சேன், நான் இன்றைக்கி எப்படி நடந்து முடிச்சு சொன்னார். ஸோ நம்ம அலிமன் ஆகட்டும், அப்பா சொன்னாகட்டும், எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அது கம்பத்தில் ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். அதுக்கு ஃபஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் டைம் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் விஷயம். நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் போது இறைவனோட உதவி எப்படி கிடைக்குன்னா அப்படி தான் கிடைக்கும். இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு நேற்று ஒரு நடிகர் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா எப்போயுமே இந்த யூனிவர்சல் ஒரு லா இருக்குது தெரியுமா, அட்ராக்ஷன், இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவேன். நல்லது செஞ்சால் எப்படி நல்லது நடக்கும் நீங்கள் நம்புறீங்களோ, நீங்கள் கெட்டது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டது நடக்கும். அதையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பி தான் ஆகும். ஒரு கடைக்கு அந்த நைட்டு சாப்பிட போகிறோம், அந்த கடை இல்லை. இன்னொரு கடைக்கு சாப்பிட போகிறோம், அந்த கடையும் இல்லை. இன்னொரு கடைக்கு போகிறோம், அங்கேயும் இல்லை. ஃபைனலாக வர சாய்ஸே இல்லாமல் ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே விஜய் டிவியில் வர முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காருங்க.
தம்பி என்னடா நீ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. இல்லை என்ன விஷயம்னா, அவர் 1 இயர் பேக் அவர் என்ன காஸ்டியூமில் நான் பார்த்தேனோ அதே காஸ்டியூம் தான் நேற்றும் போட்டிருக்கேன். அவர் என்னை பார்த்தார், 1.5 மணி நேரம் என்னை பற்றி பேசினார். அப்போ கூட சொன்னேன், பார்த்தியா நம்ம வேறு கல்லில் சாப்பிட போனோம், அந்த கல்லில் சாப்பிடல, இந்த கல்லில் சாப்பிட போனோம், இங்கேயும் இல்லை. ஆனால் இங்கே வந்தால் இவர் இங்கே இருக்கார் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த சூழ்நிலைகள் நம்ம இங்கே வர வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டோட சிந்திங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகளை வாயிலிருந்து சொல்லுங்கள், மௌனமாக இருந்தாலும் கூட நல்ல எண்ணத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நல்ல எண்ணத்தோடு தான். நான் தான் சொல்லுவேன், எண்ணம் போல் வாழ்க்கைன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் இன்றைக்கி கார் வாங்கிட்டாங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பிள்ளைலாம் இன்றைக்கி ஐஃபோன் வாங்கிருச்சு, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பையன்லாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னா நான் அதை பற்றி பொறாமையே பட மாட்டேன். நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா 30 லட்ச ரூபா நான் சம்பாரித்து கார் வாங்கினேன் அப்படின்னா அவன் இந்த 30 லட்ச ரூபா கார் வாங்கினாலும் அதில் நான் தான் உட்காந்து போகிறேன். ஏன்னா நான் வாங்கின காரில் பார்க்கிங் ஃபீஸ் கட்டணும், வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும், வண்டியில் எதாவது பிரச்சனைனா பார்க்கணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இதே வேறு ஒருத்தங்காரெலாம் ஜாலியாக உட்காந்துட்டு போகலாம். ஒரே விஷயம், நான் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். உங்களோட டெடிக்கேஷன், லைஃப்பில் டிட்டர்மெண்ட், இது மட்டும்தான். குறிக்கோளே இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நான் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு எந்த திறமையும் இருக்காது. ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க, அலிக்மா சொல்ல வாய்தாடா, மற்றபடி உனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொன்னது அலிமா மிஸ், இப்போ வைஸ் பிரின்சிபலாக இருக்காங்க ஸ்கூலில். சரி வாய் தானே வருது, இதை வச்சு நம்ம டெவலப் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து அதில் நான் எப்படி பேசணும், என்ன பண்ணணும், இது வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா 2 மணி நேரம் பேசினா கூட புக் இல்லாமல் பேசுவேன், எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசுவேன். அது எப்படி அந்த வார்த்தைகள் வருது, எப்படி ரைமிங் வருதுன்றது எனக்கே தெரியாது. எல்லாமே வந்து இறைவன் கொடுத்த ஒரு விஷயந்தான். அதிலேயே வந்தேன். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஒரு நாளைக்கு நான் லைவ் பண்ணும்போது கம்பத்தில் 100 ரூபாய் எனக்கு தருவாங்க. அப்போ எத்தனை லைவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் தருவாங்க. இப்போ இந்த ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். அப்போ ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வெளியே போகிறோம். ஈவெண்ட்ஸ்னு அப்படின்னா ஒரு வெளியே மாதிரி, உதாரணம் சொன்னால் ஒரு ஹோட்டலில் ஒரு போட்டா மாஸ்டர் வேலை செய்கிறார் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறாருன்னா அவர் சம்பளம் வந்து 1000 ரூபாய். அதே பரோட்டா மாஸ்டர் 4 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சு 10 மணிக்கு அடுப்பை சம்பாதிச்சு கல்யாணத்துக்கு சம்பாதிச்சு முடிக்கிறா, அவருக்கு சம்பளம் 50,000 ரூபா. அதே பரோட்டா மாஸ்டர் தான், அதே சமையல் தான், ஆனால் நேரம் கம்மியாகுது, சம்பளம் அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு யோசித்தேன். டக்குன்னு நான் செஞ்சேன், ஈவெண்ட்ஸ்க்கு அதிகமாக ஜம்ப் ஆகணும்னா 2 நாளைக்கு சேர்த்து 1000 ரூபாய் எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம். அந்த 2 நாளைக்கு சேர்த்து 1000 ரூபாய் போது என்ன செய்வேன் அப்படின்னா வந்து 1000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் நான் ட்ரெஸ் எடுத்து போனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் எனக்கு எப்படி மைக் பிடிக்கும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. வரவங்கெல்லாம் டாக்டர்ஸோட கெட் டுகெதர் ஈவெண்ட், எல்லாமே பெரிய டாக்டர்ஸ், யாரையும் ஏமாற்ற முடியாது, மற்றவங்கள கூட ஏமாற்றிடலாம். ஈவெண்ட்டு பண்ணேன், ஏதோ பண்ணேன், எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன், ஆனால் லவ் பண்ணி பண்ணேன், ஒரு பயப்படாமல் கான்ஃபிடன்ட் அடிச்சு விட்டேன். அடுத்து அதே டாக்டரோட பேச்சில் 4 வருஷமாக கண்டினியூஸாக என்ன தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷயம் இருந்துச்சு, அடுத்த வருஷம் கூப்பிட்றாங்க, என்னோடய சம்பளம் 3500 ரூபா ஒரு நாளைக்கு. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் எப்போயுமே நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதை பண்ணுனா பண்ணி ஆகும், அது வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். அது எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், என்னை பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் வேணும்னு நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்றதை நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி அப்போல்லாம் வந்து ஒரு 2016-17 வந்து 10,000 சம்பாரித்தா ஒரு பெரிய, அப்போல்லாம் 10,000 லோக்கலில் சம்பாரித்தாலே பொண்ணு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டில் நம்ம 10,000 சம்பாதிக்க நினச்சேன். 10,000 சம்பாரித்தேன். அதெல்லாம் இருங்க பார்க்கலாம் அசலாங்க சரி. அதே ஈவெண்ட்டில் அடுத்து சரி இதெல்லாம் 10,000 சம்பாரிச்சிட்டோம். ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தவங்களோட மாத சம்பளம் எவ்வளோ, 30,000 ரூபா இருக்கும். அதே 30,000 நம்மளோட ஒரு நாளோட பேமெண்ட்டாக வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி பேசினேன், வச்சேன். ஒரு நாளோட பேமெண்ட் 30,000 ரூபா நான் சம்பாரித்தேன். அப்புறம் ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு மாத சம்பளம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ இருக்கும், 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இதையே நம்ம ஒரு நாளில் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் படிப்பில் நான் வெல் நோன் பர்சன் கிடையாது, இல்லை சொல்கிற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்பு குடும்பத்தில் பிறந்தவனான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, இல்லை நம்மளை கைப்பிடிச்சி தூக்கி வரக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இதே ஆசைக்கு இதே கம்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன். இது எல்லாமே எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த அவமானங்களும் இந்த ஒழுக்கமும் மெயினாக தான் விஷயம். நம்மளுக்கு மற்ற லைஃப்பில் எது தேவையோ இல்லையோ ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. எஜுகேஷன் இங்கெல்லாம் வேறு ஒரு எஜுகேஷன் கிடைக்கும், இப்போலாம் கூட எப்போ வேணால் கற்றுக்கலாம். ஆனால் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்மகிட்ட எல்லாமே தேடி வரும். அன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பாரித்தேன். அப்புறம் ஒரு ஆசை, எப்பவுமே ஃப்ளைட் போகும்போது இப்படி அண்ணாந்து பார்ப்பேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு பல பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? அதே மாதிரி தான் நானும் ஃப்ளைட்டை பார்க்கும்போது அப்பா ஃப்ளைட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆசை இருந்துச்சு, இன்றைக்காவது நான் ஃப்ளைட்டில் போனோம், ஆனால் என் காசில் நான் போகக்கூடாது. என்னோடய ஃபங்க்ஷனுக்கு பேசுகிறதுக்காக ஃப்ளைட்டில் என்னை கூப்பிடணும்.
அது நடக்கும். ஆனால் என்ன நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நிறையா தரமா சரி எவன் கூப்பிட்னா கூட நம்ம கூட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டுக்கிறோம் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அந்த உண்மையாக சொல்லுவாங்க சில விஷயம் தாமதமாக கிடைச்சாலும் தரமாக கிடைக்கும்னு சொல்லி. மதுலேருந்து ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படிங்கன்னு கேட்டேன். நானாக கேட்டிருந்தா கூட ஒன்று பஸ்ஸுக்கு சொல்லியிருப்பேன், இல்லை வந்து ட்ரெயினில் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறவங்க ஆதார் கார்டு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குலாம் உண்மையாக அழுகு வந்துருச்சுன்னா உண்மையாகனு சொல்லிட்டு போகும்போது ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு நல்லா அதான் பிக்கஸ்ட் ஃப்ளைட், ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. இன்னொரு ஃப்ளைட் இருக்கும் இண்டிகோ, அது கொஞ்சம் எல்லாம் ஸ்பெஷலு சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டு இண்டிகோ ஃப்ளைட் சென்னை டு மதுரை. ஸோ இது கிடைக்கும் போது என் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. அடுத்த விஷயம், இந்த டாக்டர் கலாம் சார்ட்ட கேட்பாங்க வாட் இஸ் சக்ஸஸ். அது கலாம் சார் சொல்லுவார், வென் யுவர் சிக்னேச்சர் டேர்ன் இன்டு ஆட்டோகிராஃப் இட்ஸ் கால்டு சக்ஸஸ். உன் கையெழுத்து எப்போ ஒரு ஆட்டோகிராஃபாக மாறுதோ அப்போ தான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒர்க் ஹார்ட் அன்டில் யுவர் ஸ்கூல் இன்வைட் யூ ஆஸ் எ சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் படித்த எல்லா ஸ்கூல்லையுமே சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டேன். நான் படித்த எல்லா காலேஜ்லேயும் சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டேன். மற்ற காலேஜுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான். இறைவன் மீது ரொம்ப நம்பிக்கை வைங்க. இறைவன் நாட்டு இல்லாமல் நான் இருக்கிறது மீடியா இண்டஸ்ட்ரியில் தான். நான் போகிறதுலாம் தப்பு செய்யறதுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் பல பேர்கிட்ட சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷன் முடித்தா என் மாதிரி கலர் கலராக பாட்டில் இருக்கும், சரக்கு பாட்டில். என் கூட உட்காராமலும் டிஃப்ரெண்ட்டாக உட்காருவாங்க. அது எனக்கு ஒரு டைம் அந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. லைட்டாக ஒரு மூடி லைட்டாக ஸ்மெல் பண்ணுங்கன்பாங்க. அதை அடித்தா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அதெல்லாம் நான் எதுவுமே தொடலை. இப்போ வரைக்கும் என்னென்னா ஒரு சாக்கடையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சாக்கடையில் நடந்தாலும் எதை மிதிக்காமல் நடக்குன்றதெல்லாம் எப்போயுமே கவனத்தோடு சேர்த்து இருப்பேன். ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க, தாயில்லாத பிள்ளை தரக்குறவாக போயிடக்கூடாதுன்னு பேர் வாங்காத பாப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் என் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் என்னோடய பூனைகள் 2 வளைக்கிறேன். ஆனாலும் சரி தப்பு பண்ண எவ்வளோ வாய்ப்பு வந்துச்சு எனக்கு. ஆனாலும் அது பண்ணாததுக்கு ஒரு காரணம் வந்து டிசிப்ளின் தான். நான் எப்போயுமே சொல்லுவேன், இறைவனுக்கு பயப்படுறதை தவிர்த்து தாண்டி ஃபஸ்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுங்க. இறைவன் இருக்கான், அது ரைட்டு. ஃபஸ்ட்டு உங்கள் மனசாட்சி இந்த செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பயப்படுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். இந்த லைஃப் மெயினாக வந்து நீங்கள் அத்தாயில் ஒரு மாணவர்களாக படிக்கிறீங்க நினைக்கும் போது சில பேருக்கு லக்கே இல்லாமல் போகும். உங்கள் கூட அட்மிஷன் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டாக. இன்றைக்கி பாதி பேர் எங்கே போயிருக்காங்க, வெளியே போயிருப்பாங்க. உங்கள் கூட தான் ஒன்றா வந்திருப்பாங்க, உங்கள் கூட தான் படுத்துருந்தாங்க. இப்போ பாதி பேர் போயிடல, அவங்கள்ட்ட அதிர்ஷ்டம் கொடுத்து வைக்கல. நம்ம நினைப்போம், என்னடா எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாங்க, குரான்றாங்க, அவனோட கோட்டை போய் இது கோட்டு போகிறது எவ்வளோ கஷ்டத்தை எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ கஷ்டத்தை நம்ம வாழ்கிறோமே வைக்கிறோமே இப்போலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனால் இதே ஒரு விஷயம் இளமையில் எவன் கஷ்டப்படுறானோ முதுமையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது ஒரு தாரக மந்திரம். இளமையில் சந்தோஷமாக இருக்கிறவன் முதுமையில் ரொம்ப கஷ்டப்படுவான். அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா படிங்க. எது உங்களுக்கு பெருமை, உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு எப்போ பெருமை அப்படின்னா, நாளைக்கு எங்கேயாவது ஒரு மேடையில் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா முஸ்தாக் அதாயி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம், அவர்களை சிறப்புராட்டு அழைக்கிறோம், இல்லை ஒரு கெஸ்ட்டை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் உங்கள் காலேஜுக்கு சம்பாரிச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த காலேஜ் பேர் கொண்டு போய் சேர்க்குறது தான் உங்கள் கையில் இருக்குது. அது நல்லா சேர்க்கணும். நிறையா பேசலாம், பட்டு இன்றைக்கி கெஸ்ட்டு அவர் தான். நான் கொஞ்சம் ஓரலாக கட் பண்ணிவிட்டு நம்ம மோட்டிவேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஜாலியாக அது மேலே நம்ம ஒரு நாள் மேலே வச்சுக்கலாம். இப்போ இன்னும் அப்சலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் அழகாக வைடப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு ஏரியாவில் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். நான், அசாரு, அப்சலு, ராஜிக்கு, ஒலி, சாலிக்கு ஒரு 6 பேர் இருந்தோம். 6 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் தம்பீஸ், தௌஃபிக் ஒரு 10 பேர் இருப்போம். அப்போயே என்ன செய்வோம் அப்படின்னா ஏரியாவுக்குள்ளே ஒன்றா சுற்றுறது வைக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா அந்த பூ பகிர்வாங்க. அந்த டைமில் பூ பகிர்வாங்க, தேங்காய் பால்லாம் பகிர்வாங்க. இப்போலாம் அது எல்லாம் கல்ச்சர்ஸ்லாம் மாறிடுச்சு. அந்த டைமில் அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க, எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகும். இப்படி அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு இதாக இருக்கும். இவங்க வீட்டில் தான் சின்ன சின்ன கான்ட்ரா கேம்லாம் இப்போ தான் ப்ளே ஸ்டேஷன் ஆகிடுச்சு. அப்போலாம் கான்ட்ரா கேம் தான் இருக்கும், ஒரு சிப்பு மாதிரி போட்டு தான் விளாட முடியும். அப்போ எல்லாம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். கிரிக்கெட் பேட் வாங்கினா எனக்கு நூல் சுற்றுவான். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மிளகா காட்டில் போய் விளாடுவான், சண்டை போட்டிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம், எல்லாமே இருந்தோம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து சில பேர்த்து அங்கேயே இருக்க விடாது, எல்லாத்தையும் கொஞ்சம் சூழ்நிலைக்கார நகர தள்ளி விட்டுரும். அந்த டைமில் நாங்கள் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷிஃப்ட் ஆகிறான். அப்போ நாங்கள் வேறு ஏரியாவுக்கு போகிறோம், எல்லாம் போயிட்டோம். இப்போ அப்சலை பற்றி சொல்லணும் அப்படின்னா 10வது வரைக்கும் அந்த ஏரியாவில் நான் இருந்தேன். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒன்றா தான் இருந்தோம். அப்சலோட அண்ணன் நான் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்சலோட அண்ணன் தான் நான், அசார் அவன் தான் ஒன்றா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவன் வந்து அவனோட தம்பி. ஒரே ஏரியாவில் இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் அந்த ஒரு கம்பரிசன் இருக்குல்ல, ஒழுங்கா படுறா, சரி காலை 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. எதுக்கு 10வது படிக்க.
நம்ம புக்கை தான் திறந்து வைப்போம். 2 வார்த்தை பார்த்தோன்னே தூக்கம் வந்துடும். எங்கள் அம்மா கதவு திறந்தோடனே அப்படி படிக்கிற மாதிரி அப்படி சீனை போடுவேன். எங்கள் அம்மா பூஸ்டா ஹார்லிக்ஸா, பூஸ்டே கொண்டு வாங்க, பூஸ்டை சாப்பிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அப்போ கூட தன்னோட தந்தையார் கடை இட்லி கடை வச்சுருக்காங்க. அவங்க அம்மா மாவாட்டி விற்கிறாங்க. டெய்லியும் கொண்டு போவாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் படிச்சுக்கிட்டு. நான் சொல்ல பார்த்தா பப்ளிக் எக்ஸாம்லேயும் கூட அந்த இட்லியை கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ரிசல்ட் வருது, நான் வெறும் 275 35 மார்க், வெறும் மேக்ஸ்லாம் 38 மார்க் ஜாமெண்ட்ரி கிராஃப் வச்சு பாஸ் ஆனேன். அவங்க ஸ்கூல் டாப்பர், அவங்க ஸ்கூலில் இருந்தே. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தாங்க அண்ணன் தம்பி 2 பேரும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யார் வேணால் படிக்கலாம், யார் வேணால் வரலாம். ஆனால் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சவன் ஒரு ஆளை மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும். இவங்க வீட்டு சைஸே இவ்வளோ தான். நான் சொல்கிறது இந்த சைஸ் தான். இதில் எப்படின்னா, இவங்க அண்ணன் அசாரி டாக்டர் இப்படி படுத்திருப்பான், இவன் இப்படி படுத்திருப்பான், இவங்க அத்தா அப்படி படுத்திருப்பார், இவங்க அம்மா அப்படி படுத்திருப்பாங்க, இவன் தங்கச்சி அப்படி படுத்திருப்பான். எல்லாருக்கும் ஒரு ரூம் கிடையாது. ஒரே ரூமில் தான் 6 பேரும் படுத்திருப்பாங்க. பக்கத்தில் மாவாடிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் எலி வந்து போகும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த ரூமில் நீட்டில் படித்து இன்றைக்கி இவங்க அண்ணன் அசார் அவரும் டாக்டராக இருக்கார். இன்றைக்கி ஊரும் டாக்டராக இருக்கான்னு ஒரு பெரிய விஷயம். எப்போயுமே ஹார்ட் ஒர்க்ஸ்க்கு நெல் ஃபெயில்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபாரினில் வந்து மெடிக்கலில் படிக்கணும் அப்படின்னா 40 lakhs ஆகும். எவ்வளோ? 40 லட்சம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. இதே தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு 80 lakhs 80 லட்ச ரூபா ஆகும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் போகணுன்னா. இன்றைக்கி குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சு இன்றைக்கி வந்து ₹1 கூட செலவு இல்லாமல் மெரிட்டில் டாக்டராக படிச்சுட்டான். இப்போ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட்டிங், பிஹெச்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிடைச்ச பிறகும் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இவங்க அண்ணன் குழந்தைகள் டாக்டர், இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். காரணம் என்ன? அடுத்த லெவலுக்கு போகணும். நானே கேட்பேன், ஒரு காய்ச்சலுக்கு 4 மாத்திரை நான் வச்சுருக்கானா, அப்போ இவ்வளோ டிசீஸத்துக்கு எவ்வளோ நான் வச்சுருப்பான். இப்போ முந்தினத்து உதுமானாசரத்துக்கு உடம்பு பள்ளி போயிட்டு வந்தார் போல் தொண்டை கட்டிக்கிடுச்சு. சாவலசத்துக்கும் அப்படி தான், அதுக்கு ஒரு மாத்திரையை சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒன்று சொன்னோம். எனக்கு என்ன மட்டும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்பெஷலிஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்பெஷலிஸ்ட். இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னா ஜென்ரல் மெடிசன், அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். இப்போ எம்டி அப்படின்னா அதில் ஹார்ட்டுக்கா, இல்லை வந்து பீடியாட்ரிஷன் குழந்தைக்கா, இல்லை வந்து மகப்பேறுவா, இந்த மாதிரி ஒன்று தனியாக இருக்கும். இது எம்டியே முடிக்கல, ஆனாலும் கூட என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ எல்லாமே படித்து வச்சுருப்பான். இல்லை எப்போவுமே எனக்கு ஒரு கூடுதலாக சந்தோஷம் இருக்கும். நம்ம கூட சுற்றினொத்தவன் இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டான், நம்ம கூட சுற்றினொத்தவன் இன்றைக்கி ஒரு போலீஸ் ஆகிட்டான், நம்ம கூட சுற்றினொத்தவன் இன்ஜினியர் ஆகிட்டான் இருக்கும்போது ரொம்ப விஷயம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் சரி எப்போயுமே சொல்லுவாங்க, அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ ஆகணும் ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்கள் எல்லாத்துக்கும் விஷயம் வெறும் ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் காலையில் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். ரிலேஷன்ஷிப் இஸ் எ சில்வர் காயின். உனக்கு அனுப்பிச்சுட்டேன், எனக்கே மறந்துட்டேன். லவ் இஸ் எ லக்கி காயின் நம்ம எல்லாம் அனுப்பிச்சுட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கோல்டு காயின் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன். அது கலாம் சார் சொன்னது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல நண்பன் கிடச்சிருக்கான். லைஃப்பில் நல்ல நண்பனை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிக்கும் போதே உங்கள் கனெக்ஷன் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு ஆள் நாளைக்கு பெரிய லெவல் ஆகும்போது நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த டைமில் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அதுக்கு வந்து யாரும் கிடையாது. உங்கள் சொந்தக்காரன் தூக்கி விட மாட்டான், பக்கத்தில் இருக்கவன் தூக்கி விட மாட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உரிமையாக வாடா மாப்பிள்ள இங்கே வாடா, நான் இருக்கேன்டா, அது வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுவான். அந்த நட்பை மட்டும் எப்போவுமே விட்டுறாங்க. அதை நான் பல முறையில் சொல்லுவேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் உப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். கண்ணு கலங்கினா துடைப்பது கட்சிப்புனா, மனசு கலங்கினா துடைப்பது தான் ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே விட்டுறாங்க. சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு காலேஜுக்கெலாம் போயிட்டு நல்லா சுற்றும் போது உங்களுக்கு ஐயோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுமே, காலேஜ் லைஃப்பில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவேன்னு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் திரும்ப போக முடியாது. அன்றைக்கி இதே இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்க நினச்சவங்க அட்மிஷன் போடுவாங்களா? போட முடியாது. அதனால் இருக்கிற லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஒரே விஷயம், லைஃப்பில் அந்த சேட்னஸ் எப்பவுமே வரும். நல்லா போயிருக்கும் லைஃபு. பார்த்தீங்களா, நான்லாம் வந்து ப்ராப்ளமோட ரெகுலர் கஸ்டமர். தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது வகையில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். நானும் நினைப்பேன், என்ன 5 நாள் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துடும், ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னு சொல்லி திரும்ப நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் லைஃபு. நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் பேரண்ட்ஸை ரொம்ப ப்ரௌடாக வைங்க. நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷனில் ப்ரௌடாக வைங்க. உங்களை நீங்கள் செல்ஃபை லவ் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேன். வாட் இஸ் த பெஸ்ட் லவ்னு கேட்டால் செல்ஃப் லவ். என்ன நான் எப்போயுமே செலிப்ரேட் பண்ணுவேன். என்னை நான் எப்போயுமே நான் மோட்டிவேட் பண்ணுவேன். என் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்கிட்ட சொல்லுவானுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருப்பேன். அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்குவேன். ஸோ இது நான் மூஞ்சி தொங்க போட்டிருக்கான், அவனுக்கு இது தேவை அப்படின்னு. என் பிரச்சனை யார்ட்டையுமே கொண்டு போக மாட்டேன்.
எனக்கும் அழுகை வரும், எனக்கும் சிரிக்க வரும், நம்மளும் மனுஷன்தான். ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன விஷயங்கன்றதை ஸ்டெப் அப் பண்ணுங்க. லைஃப்பில் நீங்கள் எல்லாமே ஜெயிக்கணும். ஏன்னா இங்கேருந்து போன அந்த அந்த உள்ளு கூட ஏவியில் கூட ஒருத்தர் நல்ல பேர் கூட வாட்ஸ்அப் இப்போ வரைக்கும் கனெக்டில் இருக்க, அப்புறம் மறந்துட்டேன். அசான் அந்த கிராத்தெல்லாம் தனியாக யூடியூப் பேஜ் வச்சுருக்காரு, நல்லா ஓதுவார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் நாளைக்கு உங்கள் வெற்றிலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா அது எங்கள் ஊருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, உங்கள் கல்லூரிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, அது இல்லாமல் என் தம்பிக்கு கிடைச்ச வெற்றியை ஒரு அண்ணன் நான் எப்போயுமே பார்ப்பேன். எப்போயுமே சந்தோஷமாக இருங்க, கீப் கோயிங். அதே மாதிரி ஒரு விஷயம், அந்த தாரிக் அசத்தை பற்றி சொல்லணும். நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிரின்ஸிபலாகவே இருக்க மாட்டார், ஒரு தந்தையாக இருப்பார். கரெக்டாக? அதுக்கு ஒரு பெரிய கைத்து நல்லா அவர்கள்ட்ட கொடுங்க எல்லாம். ஏன்னா நிறையா இன்ஸ்டியூஷனில் அத்தாய் காலேஜ் இருக்கும்போது கூட ஒரு தடவை நான் திருச்சி போனேன். திருச்சியில் மொராசி சிட்டியில் ஒரு ஈவெண்ட்டு, அங்கே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸு இந்த மாதிரி மாநாடுன்னு சொல்லி, இதே மாதம் அத்தாயோட மாநாடுன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ தாரிக் அசத்து பேர் அங்கே இருந்துச்சு. இல்லை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ரிலேஷன் பையன் சென்னையில் ஒரு அத்தாயில் படிக்கிறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறான், இங்கே தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே நீங்கள் படிக்கிற ப்ரொசீஜர் மற்ற அத்தாயை விட ஒரு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி உங்களை இந்த மாதிரி வச்சு மற்ற அத்தாய்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக? இந்த மாதிரி உங்களை வெளியே ரிஃப்ரெஷ்மெண்ட் கூட்டு போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த அத்தாயில் உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் உணர்வு அவர் புரிஞ்சனால தான் அப்படி இருக்கார். எப்போயுமே சொல்லுவாங்க, ஒன்றும் முதல்வனாரு இல்லை முதல்வன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே முதல்வன் கூட இருக்கீங்க. அவர் நம்ம ஆலா அவசரத்தோட முதல்வன் கூட இருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போயுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுங்க. எந்த இதுக்கு டிஸப்பாயின்மெண்ட் வச்சுக்காதீங்க. உனக்கு இது பண்ண தெரியாது, நம்ம வீட்டில் நம்மளுக்குலாம் அவங்க வீட்டில் அது வாங்கி தராங்க, என் வீட்டில் அது வாங்கி தரல, நம்ம வீட்டில் அந்த ஃபேமிலி என்னால் அது பண்ண முடியுமா, இப்போ பார்த்தா நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. இது எல்லா வார்த்தையோட உருவம் தான் இந்த ஆசைக்கு. எதுவுமே நான் சக்ஸஸ்லாம் கிடையாது. நான் படிப்பில் ஒரு விருது வாங்கினதே கிடையாது. ஆனால் நீங்கள் பேச்சு போட்டியில் என் விருதே வைக்க முடியல. நீங்கள் செகண்ட் வீடு இந்த வீட்டில் மட்டும் ரேக்கில் வச்சுருக்கேன். பழைய வீட்டில் இருக்க விருது ஃபுல்லாக அப்படி அடைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ். அதான் சொல்லுவேன், நீங்கள் விழுகும் போது உங்களை தூக்கி விடும் கை, நீங்கள் அழுகும் போது உங்களுக்கு கண்ணீர் சிந்தும் கை, வேறு எந்த கையுமே கிடையாது. உங்கள் தன்னம்பிக்கை தான். அந்த கை மட்டும் ஒரு விட்டுறாங்க. சொந்தங்கள் எப்போயுமே சொல்லுவாங்களே, சொந்தக்காரங்க நம்மளை இது பண்ணுறது எவனும் கிடையாது. சொந்தக்காரனை ப்ளேம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட்டஸே போட்டிருக்கேன். அதை பார்த்து நல்லா இருக்கியா மருமானே, அந்த ஸ்டேட்டஸ் எங்களுக்கு அமுச்சு விடுங்கண்ணே. அப்போதே ஸ்டேட்டஸே ப்ரோக்ராம் முடிவு பண்ணேன். சொந்தத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா, சொந்தமாக எது இருந்தால் தான் நம்மளை தேடி சொந்தமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பாமல் இல்லாமல் பழகிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்தது சந்திப்போம். ஓகேவா? மேக் யூ டே பெஸ்ட். எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தூங்கிட்டீங்களா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் போகிற காலேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே யாரெல்லாம் தலை ஃபேன்ஸ், யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸ்னு கேட்போம். அப்போ யாருக்கு அதிகமாக கைத்தில் காலேஜ் நார்மல் காலேஜில் பேசும்போதுனா விஜயை பற்றி பேசினா கைத்துலாம், இப்போ தளபதி என் நெஞ்சில் குடியிருக்கும்னா எல்லாம் கைத்துட்டுவாங்க, கையை தூக்கலாம் கை தூத்துட்டுவாங்க. இங்கே அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா எல்லாம் ஒரே பாலாங்கிச்சு இருக்கீங்க. அந்த நம்ம மூணாவதுங்க ஐயா யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஏன்னா நம்ம பேச்சுக்கிட்டு தூங்காமல் தான் விஷயம். இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு ஆள் தூங்கிட்டார் பேச்சில். இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். மதுரை சைடு போகிறேன், ஒரு பேசுகிற விஷயம் நல்லா பேசிட்டேன். கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை வாங்கினாங்க. நம்பரை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்றாங்க. ஆசிக்கா? ஆமாம். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் ஆகி போச்சு, நீங்கள் பேசணும். அப்போ நான் சந்தோஷம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் நைட்டு வாங்கினாங்க. நைட்டு எந்த டைமுக்கு? ஒரு 12 to 1 மணி வரைக்கும் நீங்கள் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா எப்போயுமே ஒன்று காலை ஈவெண்ட் வைப்பாங்க, சேனல் வைப்பாங்க, நைட்டு கடை 1 மணிக்கு. இல்லை நீங்கள் கிளம்புவாங்க உசிலம்பட்டிக்கிட்ட. சரி, நானும் போயிட்டேன். போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு அது இலவு வீடுன்னு, டெட் மவுத்து வீடுன்னு. அதில் பேச சொல்லிட்டாங்க. என்னங்க இந்த வீட்டில் போய் எப்படிங்க பேச? பரவாயில்ல, பேசுங்க. என்ன பேச? ஜோக்கான சொல்வீங்க, சொல்லுங்கள். அது எப்படிங்க மவுத்து வீட்டில் சொல்ல முடியும்? சோகமான ஜோக்கா சொல்லுங்கள். அப்படி சோகமான ஜோக்கு அப்பயும் 4 ஜோக்கு சொல்கிறேன். மவுத்தான பாடி டக்குன்னு எழுந்திரிச்சிருச்சு. இப்போ தான்டா கொண்டுருக்காங்க, இன்னுமாடா நீ பேசி கொள்ள போகிற அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருச்சு. அந்த மாதிரி எப்போயுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. அடுத்து பேசக்கூடிய நம்பருக்கும் சேர்த்து நல்லா கைத்தில் கொடுங்க. நான் அதிகமாக டைம் எடுத்துகிட்டே நினைக்கிறேன். அதுக்காக தான் கேட்டேன் எவ்வளோ நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான நாள் அவனுக்கான நாள். அவனை இன்வைட் பண்ண பிரின்ஸிபலுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, அப்பாசனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒன் செகண்ட் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெறேன். அடுத்த பாய் ஃப்ரம் ஆஷிக்.